மதுரை மாவட்டம் காடுபட்டியில் வசிக்கும் பவுனு தாயி ராதிகா வட்டி தொழில் செய்து வருகிறார். அவர் பெயர் சொன்னாலே ஊரே நடுங்கும். அதிரடியாக வாழும் இந்த பெண் திடீரென உடல்நலக்குறைவால் கோமா நிலைக்கு செல்வதுடன் கதை தொடங்குகிறது. பக்கத்து ஊரில் வசிக்கும் 3 மகன்களும் மருமகள்களும் அவரை பார்க்க வருகிறார்கள். அவர்களுக்கு அம்மாவை விட 160 பவுன் நகைதான் முக்கியம். அந்த நகையை கண்டுபிடிக்க அவரை தனியார் மருத்துவமனையில் சேர்த்து செலவுகளை செய்து நகையை தேடும் முயற்சி தொடங்குகிறது. இறுதியில் ராதிகா உயிர் பிழைத்தாரா? அந்த நகை யாருக்கு கிடைத்தது? இதுதான் படத்தின் மையக்கரு. பவுனு தாயியாக ராதிகா ஓப்பனிங் சீன் முதல் கிளைமேக்ஸ் வரை தனது அனுபவம் நிறைந்த நடிப்பால் திரையை கைப்பற்றுகிறார். தெனாவட்டான நக்கல் பிடித்த தைரியமான பாட்டியாக அவர் இயல்பாக கலக்குகிறார். இது வழக்கமான தியாகப்பெண் கதையல்ல, தன்னம்பிக்கை கொண்ட சுயமாக நிற்கும் பெண்ணின் கதை. அந்த கேரக்டரை உயிரோடு நமக்கு கொடுத்திருக்கிறார் ராதிகா. அவரது மகளாக வரும் ரேச்சல், மகன்களாக அருள்தாஸ், சிங்கம்புலி, பாலசரவணன் ஆகியோர் இயல்பான கிராமத்து மனிதர்களின் பிரதிபலிப்பாக நடித்துள்ளனர். முனிஷ்காந்தின் காமெடி ட்ராக் நன்றாக வேலை செய்கிறது. சிங்கம்புலியின் கமல் ரசிகர் டச், கமல் பாடல்கள் சேர்த்திருப்பது ரசிக்க வைக்கிறது. விவேக் விஜயகுமாரின் ஒளிப்பதிவு நம்மை நேரடியாக மதுரைக்கே அழைத்துச் செல்கிறது. நிவாஸ் கே பிரசன்னாவின் இசை கதையோட்டத்துக்கு துணை நிற்கிறது. பழைய பாடல்களின் பயன்பாடு நல்ல எனர்ஜி தருகிறது. ராதிகாவின் சக்தி வாய்ந்த நடிப்பு, கிராமத்து நகைச்சுவை, இயல்பான வசனங்கள், பெண்கள் கல்வி, சுயநிலை, மறுமணம் போன்ற பெண்ணிய கருத்துகள், கிளைமேக்ஸில் வரும் பெண்களுக்கு உரிய மெசேஜ், ஆஸ்பத்திரி சீன்களில் சற்று நீளம், ராதிகா காட்சிகள் இன்னும் அதிகமாக இருக்கலாம். ஒரு கிழவியின் கதை என்று எளிதாக தள்ளிவிட முடியாத படம். 160 பவுன் நகைக்காக இயங்கும் மகன்கள் என்ற கதையாக மட்டும் பார்க்க முடியாத படம். பெண்கள் சம்பாதிக்க வேண்டும், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், யாரையும் சாராமல் புத்திசாலித்தனமாக சேமிக்க வேண்டும் என்ற வலுவான கருத்தை சொல்லும் படம். கொடுமையான வாழ்க்கையை தாங்கிக் கொண்டு இருக்க வேண்டாம், தேவையானால் மறுமணம் செய்யலாம் என்ற புரட்சிகர சிந்தனையும் பேசுகிறது. உருவாக்குதல், காத்தல், அழித்தல், ஆண் தெய்வங்கள், பணம், படிப்பு, பெண் தெய்வங்கள், இந்த சிந்தனையை மனதில் பதிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது தாய் கிழவி. குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய, சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் ஒரு நல்ல கிராமத்து கமர்ஷியல் படம்.